மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உணவு முறை இதுதான் நம்ம காலம் காலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ சமீபமா பார்த்தோம்னா அரிசி உணவு, இந்த அரிசி உணவை நான் தவிர்த்துட்டேன். பல காரணங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னவோ டயட் வருது, பேலியோ கீட்டோ டயட் சொல்றோம். இல்லை நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரைஸ், ஒயிட் ரைஸ், இந்த அரிசியை சாப்பிட்டா எனக்கு உடல் பருமன் அதிகமாகுது. இந்த அரிசி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் சுகரே வந்துருச்சு. ஏன்னா இந்த அரிசியை சாப்பிட்றீங்க, சுகர் அவஸ்தைப்படுறீங்க, அரிசி உணவெல்லாம் ஏறக்கட்டுங்க, மூட்டை கட்டி வைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இப்போ சமீப காலமா மட்டும் நம்ம இந்த அரிசி உணவை சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க எல்லா பழியும் தூக்கி அரிசி மேல போடுறோன்றதுதான் தெரியல. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள்ல இருந்து தொன்று தொட்டு நம்ம அரிசி தான் சாப்பிட்டுட்டு வரோம். சோறுன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு ஆனந்தமா இருக்கு. சோறு தான்ப்பா முக்கியம். நம்ம வாழ்வியல்ல பார்த்தோம்னா பிறந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துல, வீடுகள்ல, கோவில் எங்கேயுமே நடக்கக்கூடிய சுபகாரியங்கள்ல இருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே மனிதனோட வாழ்வியலோட அப்படியே பயணித்துட்டு வர்றது இந்த அரிசி தான். ஸோ ஆசீர்வாதம் பண்ணணுமா, வீட்டில் ஒரு பிரார்த்தனை செய்யறோமா, இல்ல கோயில்களுக்கு ஏதாவது நம்ம அன்ன தானம் அப்படின்னு சொல்றோம். அரிசியை தான் நம்ம தானமா கொடுக்குறோம். குழந்தை பிறந்ததா, ஸோ நம்ம அரிசியில தான் எழுதி பழகுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கூடவே வர அரிசியை இப்ப நோயை உண்டாக்குதுன்னு ஒரு பழிய போட்டு அது என்ன நடக்குது, அப்போ உண்மையிலே என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவர்களுமே சொல்லுவாங்க, நமக்கு அதாவது தமிழர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க என்னதான் டயட் எடுங்க, அது நம்ம ஜீன்ல செட் ஆகாது. நமக்குன்னு ஒரு மெமரி இருக்கும் ஜீன்ல. அது இந்த அரிசி, இந்த சோறு சாப்பிட்டு தான் நம்ம உடலை வளர்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், தானியங்கள் எடுத்துக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். ஆனா அரிசி உணவு சாப்பிட்டு தான் நமக்கு உடல் பருமன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சுகர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். முக்காவாசி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதாவது சொல்ற விஷயங்கள் என்னன்னா, தமிழ்நாட்டில் தான் நிறைய அரிசி சோறு சாப்பிட்றாங்க, சுகர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பக்கத்துல கேரளாவா இருக்கட்டும், இல்லை ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலையுமே தான் அரிசி சாப்பிட்றோம். வட மாநிலங்கள்லயும் நம்ம அரிசி உணவு சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். அப்போ அங்கெல்லாம் சுகர் அதிகமாகலையா? முக்கியமா பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த சைட்ல நம்ம தமிழகத்துல பார்த்தோம்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ல எடுத்துக்கோங்களேன், இந்த அரிசி உணவை சாப்பிட்டு தான் எனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு, வெயிட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றவங்க, இதுக்கு முன்னாடி அரிசி உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்கட்டும், தாத்தா பாட்டி, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் அரிசி உணவை சாப்பிட்டு ஏன் அவங்களுக்கு சுகர் வரல, பிபி வரல, ஒபீஸா யாரும் ஆகல, தைராய்டு சார்ந்த பிரச்சனை வரல, இன்ஃபெர்டிலிட்டி வரல, நமக்கு மட்டும் ஏன் வருது? நம்ம என்ன தவறு பண்றோம்? நம்மளை நியாயப்படுத்திக்கிறதுக்கு பழிய தூக்கி அரிசி மேல போடுற மாதிரி இருக்கு. என்ன பண்றோம்னா, முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிலாம் எங்க போனாலும் நடந்து போவாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மாதிரி உணவு முறை அப்ப கிடையாது. இப்போ உட்கார்ந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ, ஜங்க் ஃபுட்டோ இம்மிடியேட்டா ஆர்டர் பண்ணி உள்ள தள்ளிடுறோம். மைதா பேஸ்டு டயட் நிறைய அப்ப கிடையாது. ஸோ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கூட பாருங்க, அப்ப கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஈஸியா குப்பை உணவுகளை ஆர்டர் பண்ணி நிறைய எக்ஸ்பென்சிவா பைசா செலவு பண்ணி உட்கார்ந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிச்சிடும். உடல் உழைப்பே இல்லாம இருக்கு. அதாவது உடல் எடையை குறைக்கணும்ட்டு இன்னைக்கு மெனக்கட்டு ஓடுறவங்க தான் அதிகம். ஜிம்முக்கு போறேன், வாக்கிங் பண்றேன். ஸோ இவ்வளோ நம்ம மெனக்கட்டு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம மேல இவ்வளோ தவறுகள் இருக்கு. அதே மாதிரி இரவு நேரத்துல நம்ம லேட் நைட்ல சாப்பிட்றது, இது எல்லாமே சுகர் வர்றதுக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் காரணம் தானே. உடல் உழைப்பே இல்லாம அதிகமா நம்ம மைதா சார்ந்த உணவுகளை அதிகமா எடுக்கிறது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ உடல் உழைப்பு இல்லாமல் நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிச்சிருக்கிறது, தேவையில்லாத வேலைகள், அவ்வளோ ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் அதிகமாக ஏற்றுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ரசாயன கலப்புள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றது. இந்த மாதிரி காரணங்களால பார்த்தோம்னா நிச்சயமாக உடல் பருமன் அதிகரிக்க தான் செய்யும், சர்க்கரை நோய் வரதான் செய்யும். டோட்டலாக நம்ம பிளைண்டாக என்ன பண்ணுறோம்னா, எப்போ பார்த்தாலும் சோறு சாப்பிட்டு தான் இப்படி ஆயிட்டேன். ஒரு சத்தான உணவை எப்படியெல்லாம் நம்ம அது சத்து இல்லாம ஆக்கி அதை சாப்பிடணுமோ நிறைய விஷயங்கள், அதுக்கு உதாரணத்துக்கும் நிறைய நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த அரிசி உணவுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். டக்குன்னு ரைஸ் குக்கர்ல வைக்கிறோம், இல்லை குக்கர்ல வச்சு 4 விசில் வச்சு அதை வச்சு சாப்பிட்றோம். அப்போ
வடிச்ச சாதத்தை சாப்பிடும்பொழுது தான் நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதே தவிர, நம்ம வந்து குக்கர்ல வச்சு சாப்பிட்றதோ, இல்ல ரைஸ் குக்கர்ல வச்சு சாப்பிட்றதோ நமக்கு அதிகமான வாதத்தை தான், மூட்டு வலியை தான் உண்டாக்கும். ஸோ அரிசியை வந்து வடிச்சு சாப்பிட்றது ஒரு நல்லது. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாலிஷ் பண்றேன்ற பேர்ல அரிசியை வந்து அதிகமா நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இழந்துரும். ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ் சாப்பிட்றது நல்லது. அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள். அது பட்டை தீட்டப்படாத, நல்ல சிவப்பு நிறத்துல, கருமை நிறத்துல இருக்கக்கூடிய அரிசி வகைகள சாப்பிடணும். முக்கியமா ஃபைபர். இதுல அரிசி அப்படின்னாவே, ஐயோ! இது வெறும் மாவு சத்து தான். மாவா கார்போஹைட்ரேட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, அதையும் தாண்டி அதுல வந்து கொஞ்சமா கொழுப்பு சத்தும் இருக்கு. புரோட்டீன்ஸும் அதுல நெறைய இருக்கு. பருப்பு அளவுக்கு இல்லாம, பருப்பை விட கொஞ்சம் கம்மியான அதுல புரோட்டீன்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நற்குணங்கள் நெறைய இருக்கு. ஸோ இத நம்ம பாலிஷ் பண்றதுனால அதனுடைய நற்குணங்கள் சிலத நம்ம இழந்துர்றோமே தவிர, நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய ஜீனுக்கு பொருத்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி வகைகள் தான். இத வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம சாப்பிடுறதுல தவறு கிடையாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு தவறு. நேரம் கடந்து சாப்பிடுறது ஒரு தவறு. அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது ஒரு தவறு. ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்மோக் பண்றது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் மாற்றத்தில நெறைய மாற்றம் கொண்டு வந்ததுனால வரக்கூடிய வினை தான் இந்த சுகர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். உடல் பருமன் அப்படின்னு சொல்றது, குழந்தையின்மை அப்படின்னு சொல்றது. நான் எப்பவுமே கோதுமை உணவு தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னா, அப்ப கோதுமை உணவு சாப்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். அங்கேயும் பாருங்க சுகர் கண்டிப்பா இருக்கும். எப்படி வருது? அப்போ சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்வியல் முறையும், நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு இருந்தா நிச்சயமாக நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நம்ம உணவு என்ன சாப்பிடுறோம்? நெறைய ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிடுறோமா? இல்ல நமக்கு தேவையில்லாத ஜங்க்ஸ் நெறைய சாப்பிடுறோமா? நேரம் தவறி சாப்பிடுறோமா? இது எல்லாமே சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம மனசுல வச்சுக்கணுமே தவிர, அரிசிய மட்டுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்பவுமே நம்ம சாப்பிடுற மாரி நம்மளுடைய உணவு முறைகள் அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இன்றைய காலகட்டத்தில பார்த்தோம்னா, இட்லி, சாம்பார் சாப்பிட்டு அந்த சாம்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து பார்த்தோம்னா, நிச்சயமாக குடல் பகுதியில் வரக்கூடிய பல புற்றுநோய்களை ஆராய்ச்சி பூர்வமாக தடுக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இட்லியா இருக்கட்டும், இட்லி வந்து அதில சேர்க்கக்கூடிய அந்த உளுந்தா இருக்கட்டும், அரிசி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு பிறந்த குழந்தைகள்லேருந்து வயோதிகர் வரைக்கும், நோய்வாய்ப்பட்டவர்கள் வரைக்கும் நம்ம இட்லிய தான் ஒரு சிறந்த உணவா சாப்பிடுறோம். அப்போ காலையில இந்த இட்லி, சாம்பார், சட்னி வகைகள வச்சு சாப்பிட்டே உடல் பருமன தாராளமாக குறைக்கலாமே தவிர, ஆனா நேரம் தவறி சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய எடுத்துக்கிறது, உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, இந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நெறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, மேடம் எனக்கு டயட் சார்ட் போட்டு கொடுங்க. இத சாப்பிடுறேன், அத சாப்பிடுறேன். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும்? எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? என்னென்னலாம் நான் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம உடலுக்கு தண்ணீர் அப்படின்னா எவ்வளோ தேவைன்றது அதுவே நமக்கு சொல்லும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்தால் போதும். ஸோ உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, முதல்ல உணவு நமக்கு உடலுக்கு எவ்வளோ தேவை ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சு, அதற்கேற்ற அளவுக்கு உணவு சாப்பிடணும். பேசிக்கா உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதிகமான கேலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள தவிர்த்துட்டு, யோகா பயிற்சிகளை செய்றது, சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்றது, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு ஏற்ற மாரி இப்போ உடல் பருமனை குறைக்கணும்னா, ஈஸியா நம்ம பாடியில இருந்து அப்போ வந்து கொலஸ்ட்ரால ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்கோ, அத தேடி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, நிச்சயமாக உடல் பருமன் அப்படின்றது குறையும். அதே மாரி தான் சுகருக்கும் நம்ம சொல்ற விஷயம். சுகர் பேஷண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சொல்ற மாரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு இல்லையா? அத சாப்பிடலாம். மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், இந்த மாதிரி நல்ல சிவப்பு நிறத்திலயோ, கருமை நிறத்திலயோ, அதுக்கப்புறம் கேரளா ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, குண்டு குண்டா இருக்கும். ஸோ அந்த மாரி அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், இது எல்லாமே சாப்பிட்டோம்னா நிச்சயமாக சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிச்சிரும். அதுக்கேற்ற மாரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் செஞ்சுட்டு வந்தோம்னா, நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். உணவு அப்படின்னு சொல்றது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கணுமே தவிர, உணவால் பல நோய்கள் வந்துடக்கூடாது. ஸோ எந்த உணவு நமக்கு சரியானது, எந்த நேரத்தில் பசித்த பின் நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு, சரியான உணவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.